ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் தான். பேண்ட்ரி ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்கிறத விட ரீஆர்கனைசிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சில சேஞ்சஸ் எல்லாம் இப்போ பண்ணணும். முக்கியமாக டீப் க்ளீனிங் பண்ணணுங்க. நம்ம ஊர்லெலாம் டீப் க்ளீனிங் அப்படிங்கிறது வருஷத்தில் 2-3 தடவையாவது பண்ணிடுவாங்க. பொங்கலுக்கு மெயினாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தீபாவளிக்குமே இந்த மாதிரி க்ளீனிங் இருக்கும். இல்லைன்னா சிலர் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீனிங் பண்ணுவாங்க. பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு ட்ரெடிஷனாகவே இருந்திருக்கு. இது எல்லாமே சீஸ்னல் க்ளீனிங் தாங்க. ஆனால் பெரியவங்க சீஸ்னல் க்ளீனிங் அப்படின்னு சொல்லாமல் இந்த மாதிரி பொங்கலுக்கு தீபாவளிக்கெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க வீட்டை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஏன் சீஸ்னல் க்ளீனிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வீட்டில் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். குறிப்பாக இந்த காத்தடி காலம் நம்ம ஊரில் வந்துருச்சுன்னு வைங்களேன், மண் குப்பையெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாம் நம்ம வீட்டில் தான் இருக்கும். அதுலேயும் நம்ம ஊரில் ஆடி மாத காற்றை பற்றியெல்லாம் சொல்லவே வேண்டாம். அதுக்கப்புறமா செய்கிற க்ளீனிங்கை சீஸ்னல் க்ளீனிங் அப்படின்னு சொல்லாமல் தீபாவளிக்கு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஊரில் அதே மாதிரி தான் ஸ்ப்ரிங் க்ளீனிங், வின்டர் க்ளீனிங் எல்லாம் ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் சொல்கிறது யுஎஸ்ஏலலாம் டஸ்ட்டே இருக்காது, குப்பை எங்கே இருக்க போகுது அப்படின்னு தான். அப்படியெல்லாம் இல்லைங்க, குப்பையெல்லாம் இருக்கும். குறிப்பாக இங்கே காற்றுலேயே அந்த டஸ்ட்டு நிறையா இருக்கும். ஏர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே ஏர் பியூரிஃபையரெல்லாம் நிறைய பேர் வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இங்கே இருக்க மக்களுக்கு அலர்ஜிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே காமன். வின்டர் சீசனில் அதிகமாகவே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம இருக்கிற வீடை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியும். இன்னொன்று, தேவையில்லாமல் திங்ஸை நம்ம வாங்கவும் மாட்டோம். டீப் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக டீக்ளட்டரும் பண்ணிடுவோம் இல்லையா? இன்னொன்று, மாய்ஸ்சர் கண்டென்ட் ஏதாவது ஒரு இடத்துல அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக அங்கே மோல்டும் ஃபார்ம் ஆயிரும். அதனால் அப்பப்போ நம்ம டீப் க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ பேண்ட்ரியை எதுக்கு நம்ம டீப் க்ளீன் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுங்களா? நமக்கே தெரியாமல் எக்ஸ்பைரி ஆன சில கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இன்னொன்று, அது எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிறதே நமக்கு அதை பார்க்குறப்ப தான் தெரியும். அந்தளவுக்கு மறந்தும் போயிருப்போம். அதுலேயும் ஓப்பன் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா சுத்தம் அது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் போயிருக்கும். அதில் இன்னொரு விஷயம், பூச்சி வண்டெல்லாம் நிறையா இந்த சீசனில் தான் அக்யூமுலேட் ஆகும். ஸோ டீப் க்ளீனிங் பண்ணுறதுனால இதிலிருந்தும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பேண்ட்ரியில் கரெக்டாக செட் ஆகாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய டப்பா தான். எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் அது கலைஞ்சு தான் போகுது. ஏன்னா ஓப்பன் பண்ண பேக்கெட்டு, ஓப்பன் பண்ணாத பேக்கெட் எல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கேனா, அதனாலேயே அது கரெக்டாக இருக்கிறதில்ல. இதை எப்படியாவது டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி ஒரு வழியும் கண்டுபிடிச்சிட்டேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம ஒரு தடவை பண்ணுறது கிடையாது. லாங் ரன்னில் நம்ம யூஸ் பண்ண அது எப்படி நமக்கு ஃபங்க்ஷனலாக இருக்குது அப்படிங்கிறது தாங்க முக்கியம். அப்படி இல்லைன்னா அந்த ஆர்கனைசேஷன் நம்ம கரெக்டாக பண்ணலைன்னு அர்த்தம். உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் எல்லா திங்ஸையும் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃப் லைனஸ் இருக்குது பாருங்கள், இதையுமே நல்லா க்ளீன் பண்ணணும். அதில் தான் நிறைய குப்பை இருக்குது. ஷெல்ஃபில் கூட அந்தளவுக்கு குப்பை இல்லை. அதுக்கப்புறமா ஃபுல்லாக வேக்யூம் பண்ணிவிட்டு தொடச்சி விடணும். நிறைய பேர் இந்த புக் ஷெல்ஃப் பற்றி கேட்டிருந்தீங்க. முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா? இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட சில டவுட்ஸையுமே அப்படியே கிளியர் பண்ணிடுறேன். இந்த பேண்ட்ரியோட சைஸ் கேட்டிருந்தீங்க. அந்த முன்னாடி 4 ஷெல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் பில்டர் சைட்லேருந்து அவங்க ப்ரொவைட் பண்ணது. வாக்கின் பேண்ட்ரியாக இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சைஸ் தான். எனக்கு அந்த 4 ஷெல்ஃப் மட்டுமே பத்தலை. அதனால என்ன பண்ணேன், தனியாக இப்படி ஒரு புக் ஷெல்ஃப் வாங்கி நான் அப்படியே செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கண்டிப்பாக நம்ம ட்ரில் பண்ணணுங்க. வால் மவுண்ட்டு தான் பண்ணி ஆகணும். நீங்கள் ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாண்டிங் கேபினெட் மாதிரி ஏதாவது வாங்கிக்கோங்க. ட்ரில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சைஸ் மட்டும் எனக்கு கரெக்டாக டைமென்ஷன்ஸ் தெரியலை இந்த பேண்ட்ரியோடது. தெரிஞ்சதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லேட்டராக அப்டேட் பண்ணிடுறேன். இந்த மேலெல்லாம் ஒட்டடை அங்கங்கே பிடிச்சிருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி வேக்யூம்லேயே ஈஸியாக எடுத்துக்கலாம். இது வேக் லைஃப் அப்படிங்கிற பிராண்டுங்க. கிச்சனுக்காக மட்டுமே நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது கிச்சன் ட்ராயர்ஸு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட்ஸில் இதை எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன்.
நல்ல வெயில் அடிச்சதுங்க. வின்டரில் இந்த மாதிரி வெயில் கிடைக்கிறதெல்லாம் அபூர்வம். அப்போல்லாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் காய வச்சு எடுத்துக்குவேன். அரிசி, பருப்பெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வெயிலில் வச்சு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுவுமே பூச்சி, வண்டு வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நான் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எதுவுமே கழுவி காய வைக்கலைங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் அது தீரும்போது நான் ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவிட்டு தான் ரீஃபில் பண்ணுவேன். அதே மாதிரி வெயில் என்ன பண்ணிடுவேன்னா, இப்போது அரிசி தீந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்டெய்னரை கழுவி வெளியில் கொண்டு போய் காய வைப்பேன். பக்கத்துலேயே இந்த அரிசியுமே வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ரீஃபில் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிட்டேங்கிறனால அதெல்லாம் நான் தொடவே இல்லை. எல்லா கண்டெய்னர்ஸுமே டிஷ்வாஷர் சேஃப் தான். அதனால் ஈஸியாகவே நம்ம ஒரு சைக்கிள் போட்டு விட்டுட்டோம்னா எல்லா ஜார்ஸுமே நல்லா பளிச்சுன்னு வந்துடும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஒரு நாள் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் கழுவி வச்சுக்கோங்க, இன்னொரு நாள் பேண்ட்ரியை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிக்கோங்க. பசங்களுக்கெல்லாம் வின்டர் ஹாலிடேஸ் விட்டுருப்பாங்க. எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கு கண்டிப்பாக பிளான் பண்ணியிருப்பீங்க. இல்லை நீங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்கன்னா இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பொங்கலுக்கு க்ளீன் பண்ணுறதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பொங்கல் க்ளீனிங் அப்படிங்கிறது எனக்கு இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி பேண்ட்ரியை நான் மறுபடியும் பொங்கலுக்கெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேங்க, அவ்வளவுதான். கீழே இருக்க இந்த பேஸ் போர்டையும் நான் தொடச்சிட்டேன். ஏன்னா இப்போ பேண்ட்ரியில் எந்த திங்ஸும் இல்லை, எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு போயாச்சு. நல்லா ஃப்ரீயாக இருக்குது, உட்காந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுறலாம். இந்த லைனர்ஸ் எல்லாத்தையும் திருப்பி நான் போட்டுட்டேன். இந்த பக்கத்தில் புக் ஷெல்ஃப் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நான் வேறு லைனர் வாங்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பார்சலை வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதை கரெக்டாக அசம்பிள் பண்ணணும். ஏன்னா என்னோடய அந்த மிக முக்கியமான பிரச்சனைக்கான சொல்யூஷனே இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா கிராசரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேங்க. நான் இதை தேடுன்னு எத்தனை நாள் தேடினேன் தெரியுங்களா? ஏன்னா அந்த ஷெல்ஃபோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கணும். கீழே ஃப்ளோரில் தான் வைக்க போகிறேன். ஆனால் அது ரொம்ப அந்த ஹைட் வந்து கொஞ்சம் சின்னது தான். ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கிடைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்படி போட்டு என்ன மாதிரி சர்ச் பண்ணுறது? நானும் பேண்ட்ரி ஆர்கனைசேஷன்லாம் போட்டு சர்ச் பண்ணாலாம் எதுவுமே வரல. சரி, கிளாசெட்டுக்குன்னு நம்ம போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு விஷயம் என் கண்ணில் பட்டுச்சு. அதை நான் காட்டில் போட்டு ரொம்ப நாளாக வச்சுருந்தேங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதை ப்ரைம்லேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ அது ப்ரைமில் இல்லை. ப்ரைமில் இல்லாமல் வாங்கும்போது என்ன பிரச்சனை வரும்னா, ரிட்டன் பாலிசிஸில் நமக்கு நிறைய இடைஞ்சல் இருக்கும். ப்ராடக்ட்டுமே கரெக்டாக ஃபுல் குவாலிட்டியில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் ப்ரைமில் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்குறது. அது ப்ரைம்லேருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற உடனே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கேபினெட்டை விட அது ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இந்த கேபினெட் பார்த்திங்கன்னா $64. அது 55 என்னவோ தான் இருந்தது. அப்போ பார்த்துக்கோங்க, $10 எக்ஸ்ட்ரா தான் இது. அந்த கலருமே ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஆஹா, நம்ம பேண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியே இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு பொருள் பார்க்குறோம், அது பிடிச்சிருக்குன்னா அப்போவே வாங்கிடணும். அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அது காணாமல் போயிடும். அப்படி தான் போச்சு எனக்கும். பேண்ட்ரியில் ஷெல்ஃப்ஸ்க்கு போட்டிருக்க அதே லைனர் இப்போ அமேசானில் அவைலபிள் இல்லைங்க. அதனால எனக்கு இதுக்கு வாங்க முடியலை. இந்த 2 ஷீட் மட்டும் குட்டியாக அப்ளையன்சஸ் கீழே மட்டும் வச்சுருந்தேன். ஏன்னா கீழே அப்ளையன்சஸை அப்படியே ஷெல்ஃபில் வைக்கும்போது ஒரு ரப்பர் புஷ் மாதிரி இருக்கும் கீழே. அது என்ன ஆகும்னா ஒட்டிக்குங்க. ஒவ்வொரு டைமும் ஷெல்ஃப்லேருந்து எடுக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஷீட் போட்டு வச்சுட்டோன்னா அப்படி ஒட்டாது. அதுக்காக தான் அந்த கிச்சன் அப்ளையன்ஸ் வைக்கிற இடத்துல மட்டும் ஷீட் போட்டிருந்தேன். எல்லா ஷெல்ஃபுக்குமே நம்ம ஒன்றா போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பேட்டர்னில் அவைலபிள் இல்லை. சரி, புக் ஷெல்ஃப் வந்து இந்த மார்பிள் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இந்த டைம் என்ன பண்ணிட்டேன், இதே மாதிரி ஒன்று ஆர்டர் போட்டுட்டேன். அந்த கிச்சன் அப்ளையன்சஸ்க்கு நீங்கள் கவுண்டர் டாப்லேயே வைக்கிற மாதிரி இருந்தாலும் கீழே ஏதாவது ஒரு மேட் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுக்குன்னே தனியாக ஒரு குட்டி வீல்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அப்படி கூட நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம். நமக்கு எடுக்கிறக்கும் வைக்கிறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது சவக்குன்னு அது போய் ஒட்டிக்குங்க. அதுக்குன்னே ஒரு ஸ்டாம்ப் மாதிரி எல்லாம் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நான் சிம்பிளாக இந்த ஷீட் போட்டே வச்சுக்குவோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் இதே ஷீட் போட்டுட்டேன். என்ன சைடில் அந்த 2 ராடு வர்ற இடத்துல போட முடியாது. ஆனால் எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியலை. ஏன்னா ஏற்கனவே அந்த ஷெல்ஃபோட பேட்டர்னுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கு இல்லையா, அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியலை. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் வச்ச உடனே ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்த மாதிரி இருக்குது. கீழே இனி மாப் மட்டும் போட்டுட்டோன்னா எல்லாத்தையுமே எடுத்து கரெக்டாக வச்சிடலாம். பேண்ட்ரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஆனால் வெளியில் வந்து கிச்சனை ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எப்போடா இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு அப்போவே வந்துருச்சுங்க.
டைனிங் டேபிள் வேறு இப்போ இருக்கிறனால அதையும் விட்டு வைக்கல, அங்கேயும் நிரப்பி வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அமேசானில் வாங்காமல் வேறு ஏதாவது ஹோம் டிப்போ, வால்மார்ட் அப்படின்னு வாங்கினா நம்ம ஷார்ட்ஸ்லேயே அதை டேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ஃபீச்சர் வந்திருக்குங்க. ஸோ அப்படி எனக்கு ஷார்ட்ஸில் எனக்கு டைம் கிடச்சா நான் அந்த மாதிரி அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா லிங்க்ஸ் கேட்குறீங்க இல்லையா, டைனிங் டேபிள் லிங்க்ஸுமே நிறைய பேர் ஷார்ட்ஸில் கேட்குறீங்க. ஆனால் அமேசான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டேக் பண்ண முடியலங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். வால்மார்ட், ஹோம் டிப்போ இந்த மாதிரியெல்லாம் டேக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நான் ஷார்ட்ஸ்லேயே டேக் பண்ணி விடுறேன். இந்த கேபினெட்டையும் தொடச்சாச்சுன்னா எடுத்து வச்சிடலாம். இப்போது இதில் ஒரு ட்ராயரில் ஓப்பன் பண்ண பேக்கேஜ்லாம் இருக்கும் பாருங்கள். நம்ம மளிகை சாமானை வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம், அதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னொன்றில் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த கேபினெட்டோட டைமென்ஷன்ஸை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. கரெக்டாக எனக்கு இந்த ஹைட்டுக்கு மேட்ச் ஆச்சு. கிச்சன் அப்ளையன்ஸ் எல்லாமே தொடச்சி வச்சுட்டு பின்னாடி இந்த கார்டு ஹோல்டர் வந்து மாட்டணுங்க. ரொம்ப நாளாக நானும் வாங்கணும்னு நினச்சேன். சரி ரப்பர் பேண்ட் வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரப்பர் பேண்ட் சுற்றி தான் வச்சுருந்தேன். நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்லேயே வைக்கிற மாதிரி இருந்தால் கூட எல்லாத்தையுமே ப்ளக் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா. இந்த கார்டு வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் எடுத்து வைக்கிறதுக்கும். மெயினாக நம்ம கிரைண்டர் இருக்குது பாருங்கள், அந்த ப்ளக்கு வந்து அந்த கார்டு வந்து உள்ளுக்குள்ளே சுருட்டி நான் கிரைண்டருக்குள்ளே வச்சுருப்பேன். ஆனால் அந்த லிட்டு போட்டு மூடும்போது கரெக்டாக உள்ளே போய் செட் ஆகாது, கொஞ்சம் வெளியில் தொங்கிட்டு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் கூட இது கரெக்டாக இருக்குங்க. இந்த பேக்கில் வந்துட்டு 6 வந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால் கிரைண்டருக்குமே ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி சுற்றிட்டு உள்ளே விட்டு சுற்றிட்டு வெளியில் ஒரு சின்ன ஸ்லிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பக்கமும் விழாது, ப்ராப்பராக எப்படி வைக்கிறோமோ அப்படியே ஃபிக்ஸாக இருக்கும். ஸோ தூக்கி வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்த டிப் என்னென்னா, நீங்கள் ஒரு வேளை ஜூஸரெல்லாம் நீங்கள் பேண்ட்ரிலேயே ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் இப்போ கொண்டு போய் நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு கராஜில் வைக்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ரூமில் கூட நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த டைமில் வின்டரில் அதிகமாக ஜூஸ் போட்டு நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக சூப்பு தான் குடிப்பாங்க. இப்போல்லாம் சூப் மேக்கர் அப்படின்னு கூட வந்திருக்கு மார்க்கெட்டில். அதனால் இந்த வின்டருக்கு ரிலேட்டடான கிச்சன் அப்ளையன்சஸ் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டைமில் அதெல்லாம் ப்ராப்பராக டீப் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதாவது ஒரு வேளை நீங்கள் ஏதாவது அப்ளையன்ஸை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா மட்டும் அது இடத்த அடைச்சிட்டு தான் இருக்க போகுது. அதுக்கு பதிலாக அதை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது விஷயத்தை கூட நீங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, அதெல்லாம் பார்த்து தூக்கி போட்டுட்ருக்கேன். நான் இந்த சில்வர் ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இந்த காஜு கட்லியெல்லாம் செய்யும்போது மேலே இந்த சில்வர் ஃபாயில் ஒட்டுவாங்க பாருங்கள். இந்த தீபாவளிக்கு வந்துட்டு செய்யலாம் அப்படின்ட்டு தான் வாங்கினேன். எங்கள் அம்மா தான் ஊர்லேருந்து அத்தனை ஸ்வீட் அனுப்பிட்டாங்களா, அதனால் நான் செய்கிறத ட்ராப் பண்ணிட்டேன். இதோட பாக்ஸில் எக்ஸ்பைரி டேட்டை இல்லைங்க, அவங்க கவரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கவரை பார்த்து எக்ஸ்பைரி டேட்டை மேலேயே எழுதி இங்கே வச்சுட்டேன். ஹோல் ஃபுட்ஸ் போனால் ஃபுட் கலர் வாங்கிட்டு வந்து வைக்கணுங்க. அங்கே ஆர்கானிக் ஃபுட் கலர் கிடைக்கும், ஜெல் டைப்பில் இருக்கும். அது இப்போதைக்கு எங்கிட்ட இல்லை. அதனால் அடுத்து போகும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வைக்கணும். மற்றபடி எல்லாத்தையும் எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் பார்த்து வச்சுட்டேன். இந்த கேபினெட்டுக்கு அந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. நான் என்னோடய ரைஸ் கண்டெய்னர்ஸை ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வச்சுருந்தேன் இல்லையா. இந்த கேபினெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இது சென்டரில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். புக் ஷெல்ஃபுக்குமே கரெக்டாக இருக்குது, அது வரைக்கும்லாம் வரல. இடம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், அதனால தான் சென்டரில் வச்சேன். ஸோ அந்த கேப்பில் சைடில் அரிசி டப்பாவை வச்சாச்சு. ஒரு சைடில் இருக்கிறது சாப்பாட்டு அரிசி, இன்னொரு சைடில் இருக்கிறது இட்லி அரிசி. இப்போது ரைஸ் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் வேறெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. மில்லட்ஸ் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் ரெட் ரைஸ் யூஸ் பண்ணி தான் இப்போல்லாம் மாவு நிறைய அரைக்கிறேன். அதனால அரிசி கொஞ்சம் அதிகமாக ஆட் ஆனதுனால கண்டெய்னர்ஸ் வந்துட்டு ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் பத்தலை. அதுவும் ரெட் ரைஸ் எல்லாம் அப்படியே பேக்கோடு தான் வச்சுருந்துருப்பேன். ஃபஸ்ட்டு கிளிப்பிங்கில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால சில ரைஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் மறுபடியும் ஆர்டர் போட்டிருந்தேன். கீழே இருக்கிற மாதிரி 20 LB கண்டெய்னர் நான் போடலைங்க, இது வந்து 10 LB ஹோல்டு பண்ணுற மாதிரி தான். இந்த ட்ரை பாக்ஸ் வந்து இந்த கண்டெய்னரோடையே வருதுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மேலே இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். பூச்சி வண்டு எதுவுமே வராமல் இருக்கிறக்காக தான் இதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா. அரிசிக்குள்ளேயே போடுறது தான் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாசனை இருந்தாவே அந்த பூச்சி வராது அப்படிங்கிறதுனால அந்த ட்ரை பாக்ஸ் மாதிரி ஒரு ஃபீச்சரை வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம அரிசி எடுக்கும்போது அந்த கிராம்பெல்லாம் வந்துட்டு வராது, அந்த ட்ரை பாக்ஸில் தனியாக போயிடும் இல்லையா. அதுவும் இந்த பெரிய கண்டெய்னர்ஸ்க்கு தாங்க வருது, சின்ன கண்டெய்னர்ஸ்க்கெல்லாம் வரல. சின்ன கண்டெய்னர் வந்துட்டு 2.8 குவாட்ஸு, அவ்வளோதான் அது பிடிக்கும்.
அதனால் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கிட்டேன். ஏன்னா பாஸ்மதி அரிசியெல்லாம் எப்போயாவது தான் நான் செய்வேன். அதனால உள்ளேயே அந்த பே லீஃப் வச்சாச்சு. இந்த மாதிரி பருப்புக்கெல்லாம் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். மெயினாக இந்த பாசி பருப்பு இருக்குது பாருங்கள், இந்த மூங் தால், இதுக்கு நிறைய வண்டு விழுகுங்க. துவரம் பருப்பு கூட அவ்வளோவா வராது, இதுக்கு நிறையா வந்துடும். அதனால் அதுக்கு கண்டிப்பாக போடணும். நம்ம ஒரு ப்ராப்ளமை தீர்க்கறக்கு ஒரு டப்பா வாங்கி வச்சா இவனுங்க 2 பேரும் பாருங்கள், இப்போது ஈஸியாக அந்த ஒன் டச்சில் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுது. சீரியல்ஸ் அதில் போட்டு வச்சுருந்தேன், அழகாக வந்து எடுத்து சாப்பிட்ருக்காங்க. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வரமிளகாய், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த வண்டு வராமல் இருக்கிறதுக்கு உள்ளே போட்டு வைக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசியில் விளக்கெண்ணெய் இருக்குது பாருங்கள், விளக்கெண்ணெயை ஒரு 2 கிலோ அரிசியாக எடுத்து அதில் லைட்டாக போட்டு நல்லா பரட்டி விட்டுருவாங்க. பரட்டி விட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதையுமே நான் பார்த்துருக்கேன். அதுவுமே வண்டு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு கேஸ்டர் ஆயில் ஸ்மெல்லே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஹோல் கரம் மசாலா ஸ்பைஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இன்கேஸ் இந்த கேபினெட் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் நிறையா வெயிட்டையும் போட்டு டம்ப் பண்ணக்கூடாதுங்க. லிமிட்டட் வெயிட் தான். அதுக்காகவே தான் நான் மெயினாக வாங்கினேன். ஏன்னா இருக்கிற கிராசரியை முதல்ல தீர்த்துட்டு அதுக்கப்புறமா போய் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக நமக்கு வரும். அதுக்காகவே தான் அது வாங்கியிருக்கேன். இந்த கோந்து பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து வின்டரில் யூஸ் பண்ணுற கோந்து. இது தண்ணியில் கரைஞ்சி போயிடும், லிக்விட் மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த லிக்விடை நீங்கள் குடிக்கிற ஏதாவது ட்ரிங்க்ஸில் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை அப்படியே பொடிச்சு ஸ்வீட் செய்யும்போது அந்த ஸ்வீட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இருக்கும், சம்மரில் கிடைக்கிற கோந்து. அது எப்படி இருக்கும்னா, தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஜெல்லி மாதிரி பிசின் மாதிரி டபுள் சைஸில் அப்படியே பெருசாயிரும். அதுவுமே நீங்கள் ஸ்மூதீஸ்க்கு இல்லைனா வந்து ஃபலூடா செய்யும்போது, அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ்லலாம் கூட நீங்கள் சேர்த்து குடிச்சிக்கலாம். ஜூஸ் எல்லாம் போடுறீங்கன்னா அதில் சேர்த்து நீங்கள் குடிச்சிக்கலாம். கண்டிப்பாக நான் சீக்கிரம் ஒரு வீடியோ பண்ணுறேன். அந்த கோந்து வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேங்க, சம்மரில் கிடைக்கிறது. அது கிடைச்சதுன்னா 2யுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இந்த சாக்போர்டு மார்க்கர், சாக்போர்ட் லேபிள்ஸ் எல்லாம் செட்டாக தாங்க வரும். அமேசானில் ஈஸியாகவே அவைலபிளாக இருக்குது. நான் ஏற்கனவே எண்ணெயெல்லாம் வைக்கிறதுக்கு ட்ரேஸ் வந்து யூஸ் பண்ணேன் இல்லைங்களா, அது வந்து ட்ரே கிடையாது. அது வந்து இந்த பைனாப்பிள் கேக் அப்படின்னு காஸ்கோவில் ஒரு பெரிய பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பழைய பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அதுவுமே லாங் ரனில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் இப்படி ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரேவே வாங்கிக்கலான்னு அமேசானில் தான் வாங்கினேன். இதில் வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக எண்ணெயெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கூடவே இந்த தேங்காய் பால் காஸ்கோலேருந்து இந்த டைம் தான் வாங்கிட்டு வந்தோம், அதையும் வச்சுருக்கேன். அடுத்து இந்த பிளாஸ்டிக் பேக்கெல்லாம் போட்டு வச்சுருக்க ஆர்கனைசர் நம்ம செவத்துலேயே ஒட்டிக்கலாங்க. ஆனால் அது நிற்க மாட்டேங்குது, ஒவ்வொரு டைமும் கீழே விழுந்துக்கிட்டே இருந்தது. அதனால் பேசாமல் கீழேயே நிற்க வச்சிடலான்னு தரையில் தான் வச்சுருந்தேன். ஆனால் ஒவ்வொரு டைமுமே அது போய் எடுக்கும் போதும் வைக்கும் போதும் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. அதோட பர்பஸே வந்துட்டு பெருசாக ஹெல்ப் பண்ணலை. சரி மேலேயே நம்ம மாட்டிக்கலான்னு இந்த மாதிரி இந்த ட்ரைவால் ஆங்கர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஐக்கியாவில் வாங்கினது, கிட்டத்தட்ட முகிலுக்கு 3 வயசு இருக்கும்போது வாங்கினதுங்க. அது கூட வந்த ஸ்க்ரூவு, அந்த வால் ஆங்கரெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் தனியாகவே வால்மார்ட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ வாங்கி ட்ரில் பண்ணியே மாட்டியாச்சு. இப்போ எடுக்கிறக்கும் வைக்கிறக்கும் ஈஸியாக இருக்குது. ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்குது. அந்த மேல் ஷெல்ஃபில் ஃபுல்லாக மாவு ஐட்டம், கோதுமை மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, சத்து மாவு, இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுருக்கேன். இந்த ரேக்கில் பருப்பு ஐட்டம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கெலாம் யூஸ் ஆகிற மாதிரி இந்த அவல், ரவை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இந்த கீழே இருக்கிற குட்டி குட்டி ஜார்ஸில் சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா இட்லி பொடி, முருங்கைக்கீரை பொடி, திணை அரிசி, வரகரிசி, அந்த மாதிரி விஷயங்கள். சீரக சம்பா, சிவப்பரிசி, அதுக்கப்புறம் பச்சரிசி, அதெல்லாம் பெரிய பேக்காக வந்துருச்சுங்க. அதனால் அதெல்லாம் இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். இப்போ ராகி, அதுக்கப்புறம் அங்கே வந்து பாஸ்மதி அரிசி இருக்கு இல்லையா, இது அந்த ஒன் டச் கண்டெய்னர் அப்படிங்கிறனால உள்ளுக்குள்ளேயே வச்சாலுமே ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாங்க. அக்சசபிளாக தான் இருக்குது. டப்பாவை வெளியில் எடுத்து தான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதனால தான் முன்னாடி வச்சுருந்த அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்படி வந்து பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு. ஆனால் பசங்க வந்து இந்த சீரியல் இப்படி எடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இனிமேல் பேண்ட்ரி கதவை சாத்தி தான் வைக்கணும் அவங்க இருக்கும்போது. இல்லைன்னா அந்த சீரியல் கண்டெய்னரை தூக்கி பின்னாடி வச்சுட்டு முன்னாடி ராகியை தூக்கி வைக்கணும். இது வந்து சாப்பாட்டு அரிசி, அந்த பக்கம் இருக்கிறது இட்லி அரிசி. பசங்களுக்கு மெயினாக இப்போ இதாங்க கொடுத்துட்ருக்கேன். நாங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மில்லட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அவங்களுக்கு வந்து தோசை, இட்லி, இந்த மாதிரி விஷயங்களில் தான் மில்லட்ஸு, ரெட் ரைஸு இதெல்லாம் கலந்து கொடுத்துக்கிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும் அவங்களுக்கு. ஒரே அடியாக எதையும் இன்க்ளூட் பண்ணவும் முடியாது. இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் மேசன் ஜார்ஸ், பால் மேசன் ஜார்ஸ் அப்படின்னு வால்மார்ட்டில் கிடைக்கும். 32 ounce 64 ounce தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் லிட்ஸ் அப்படின்னு தனியாகவே வால்மார்ட்லேயே கிடைக்கிது. நான் நேரடியாக கடையில் போய் தாங்க வாங்கினேன். ஸோ என்கிட்ட லிங்க் இல்லை.
அதுக்கப்புறம் இந்த செராமிக் ஜார் இருக்குது பாருங்கள், ரெட் கலரில், அது புளி போட்டு வச்சுருக்கேன். அது வந்து நான் ஹோம் குட்ஸில் வாங்கினது. இந்த மேலே ஒரு போர்டு மாதிரி மாட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த போர்டுமே வால்மார்ட்டில் வாங்கினது தான். மேலே மாவெல்லாம் போட்டு வச்சுருக்க கண்டெய்னரும் வால்மார்ட்டில் நேரடியாக போய் வாங்கினது தான். அது செட் ஆஃப் 4 கண்டெய்னர்ஸ் அப்படின்னே நமக்கு கிடைக்கும். இந்த ரோலிங் கார்ட்டு வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினேன். அதுக்கப்புறம் லிங்க்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா என்னால் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க முடியாது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெளியில் கதவில் பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்னு, அதனால் அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதம் பர்த்டே கொண்டாடுற நம்ம சப்ஸ்கிரைபர் பிரேமலதாவோட டாட்டர் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் சர்வேஷ் குமாரசாமி, பிரேமா பிரபு எல்லாருக்குமே என்னோட பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போது எனக்கு உங்களோட ஒப்பீனியன் ஒன்று வேணுங்க. நான் இந்த மாதிரி பேண்ட்ரி சைன் வாங்கியிருந்தேன், ஆனால் இது மட்டும் வரல, இது கூட சில அக்சசரிஸும் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். இது சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த ஃப்ரேமும் வாங்கியிருந்தேன், ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ரெண்டையுமே வச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி கிளட்டர்டாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் எது வைக்கலாம் எது வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப அழகாகவும் இருக்குது, நேரில் பார்க்குறக்குமே நல்ல ஒரு அட்ராக்டிவ் கலரு. இந்த மாதிரி பேண்ட்ரிக்கு எக்ஸ்ட்ராவாக நிறையா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வைக்கலனாலுமே அந்த பேண்ட்ரிங்கிற சைன் மட்டும் கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். என்னோடய தாட் என்னென்னா, இந்த பேண்ட்ரி அப்படிங்கிறதையும் மேலே 2 ஃபெதர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மட்டும் எப்படியாவது டோரில் வச்சுட்டு அந்த ஃப்ரேமை கிச்சனில் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், இந்த பேண்ட்ரி அப்படிங்கிறத மட்டும் இங்கே ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? டாட்டா, பபாய்.